ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வேலை முடிஞ்சிச்சுங்க. வேலை முடிஞ்சு அப்படியே பின்னாடி உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுடலாம். வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டேன். மாடெல்லாம் மெஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நான் வீட்டில் டீயை வச்சுட்டு உங்களை பார்த்துட்டு டைம் ஆச்சு. உங்களை பார்த்துட்டு அப்புறமா போயிட்டு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் வாடுதோ? மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் வாடுதோ? கண்ணுக்குள்ளே வா நெஞ்சுக்குள்ளே போ போ என் ஜீவனே. மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் வாடுதோ? உன்னோட கண்ணுக்குள் கண்ணை வச்சு உலகத்தை கண்டு கொண்டேன். உலகத்தில் இல்லாத துன்பம் ஒன்று கண்ணீரில் வந்ததம்மா. நீ அழவோ கண்மணியே, கண்ணே நீ வாடாத நந்தவனம், கண்ணீரை தாங்காத இந்த மனம் என் ஜீவனே. மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் வாடுதோ? சோடி குயில் ஒன்று பாடி பறந்ததனால் வாடுதோ? கண்ணுக்குள்ளே போ போ நெஞ்சுக்குள்ளே வா வா என் ஜீவனே. பாட்டு சொந்த பாட்டெலாம் எழுதி வச்சுருக்கேங்க. என்னுடைய வாய்ஸ் நல்லா வரட்டும். அப்போ தான் கொஞ்சம் தேறி வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தேறி வருது. அதனால் வாய்ஸ் நல்லா கிளியராக வரட்டும். கிளியராக வந்ததுக்கப்புறம் என்னுடைய சொந்த பாட்டெல்லாம் பாடுறேங்க. இன்னும் ஒரு வாரம் பாட்டெல்லாம் நிறைய யோசித்து வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக வரணும். இப்போ தான் கொஞ்சம் கிளியராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கிளியராக வரணும். சரிங்களா? ஓகே, பாய்ங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. மேக்கப் போட்டு வீடியோ போடுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் உண்மையை நம்புகிறேன், ஒரிஜினல் நம்புகிறேன். நான் பொய்யா மேக்கப் போட்டு அழகாக சித்தரித்து உங்களுக்கு முன்னாடி நின்று நான் லைக் வாங்கி கமெண்ட் வாங்கி என்னை நீங்கள் நேராக பார்க்கலாம். அடி இந்தக்காவா வீடியோவில் பார்த்தா அப்படி இருந்துச்சு, நேராக பார்க்க இப்படி இருக்குன்னு நீங்கள் காரி கழுவி துப்பாமல் இந்தக்காவா நேரம் இப்படி தான் இருக்காங்க, நேரம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஒரு சந்தோஷம். உண்மைக்கு பவர் அதிகம். அதனால நான் உண்மையை விரும்புகிறேன். ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்று என்றென்றும் உங்கள் இனி அன்பு சகோதரி. ஓகே பாய்.